அரசின் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக உள்நாட்டு விசாரணை நடத்தக்கூடாது என வலியுறுத்தி சென்னையில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்தில் கோரிக்கை மனு அளிக்க வந்தபோது மரியாதையின்றி நடத்தப்பட்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் உதயசூர்யா நடத்திய உரையாடலை இப்போது பார்க்கலாம். இலங்கை இனப்படுகையில் உள்நாட்டு விசாரணை என்பதை தாண்டி சுதந்திரமான சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை அமெரிக்க தூதரகத்தில் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அளித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவலை நம்மிடம் கேட்கிறோம். இன்னைக்கு நீங்க அளிச்ச மெமரண்டம்ல என்ன விசாரணை, அதாவது சுதந்திரமான ஒரு விசாரணை வேணும், சர்வதேச விசாரணை வேணும் கேட்டுக்கிறோம். இன்வெஸ்டிகேஷன் அண்டர் தி சூப்பர்விஷன் ஆஃப் தி யுனைடெட் நேஷன்ஸ், that is the only solution. Then only justice will come to light. நீதிங்கிறது வெளியே அப்பதான் வரும். சுதந்திரமான பன்னாட்டு விசாரணை இது உலக முறை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். போன வருடம் இதைத்தான் தீர்மானமா போட்டாங்க. அவன் உள்ளே விட மாட்டேன்ட்டான். இதன் பிறகு இப்ப உள்நாட்டு விசாரணைனா கொலைகாரனையா இவங்க விசாரிக்க சொல்றாங்க. இந்த மைத்ரி சிறிபால சேனாதார ராணுவ மந்திரியா இருந்தா நம்ம மக்களை கொல்லும் போது ரணில் அதுக்கு முன்னாடி அவ்வளவு படுகொலைகளுக்கு கூட இருந்தவர் தானே. அப்ப இவங்கெல்லாம் கூட்டு சேர்ந்து இனி தமிழனை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஈழத்தமிழனை அழிக்க முடிவு பண்ணிட்டாங்க. இனி நீதியே கிடையாது. பச்சை குழந்தைகளை கொன்னா, இசைப்பிரியா மாதிரி பெண்களை கற்பழிச்சு கொன்னா, உலகத்தில் எங்க தப்பு நடந்தால் நீதி இருக்கு. ஆனா தமிழனுக்கு நீதியும் கிடையாது, நாதியும் கிடையாது. இதுதான் உண்மையான நிலைமை. ஆனா இப்படியே இருக்காது நிலைமை. முத்துக்குமார் மாதிரி தீக்குளிச்ச மாதிரி உணர்ச்சி உள்ள தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க. இப்படியே போகாது காலம். இன்னைக்கு எதுக்காக எனக்கு அனுமதி கொடுக்கல, என்னை வர சொல்லிட்டு நான் ஒரு நியாயமான மெமரண்டம் கொடுக்குறேன் அரசாங்கத்துக்கு, அமெரிக்க அரசாங்கத்துக்கு. அதை கூட பார்க்க முடியாது. உள்ளே விடல, என்னைய உள்ள கூட கூட்டி போல கேட்லயே. இது எனக்கு அவமானம் அல்ல, தமிழனை அவமதிச்சிருக்கேன்னு சொன்னேன் நான். இந்த விவகாரத்துல தமிழக அரசு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? தமிழக அரசு தான் இதில் நடவடிக்கை எடுக்க முடியும். அவங்க இதுக்கு முன்னாடி சுதந்திர தமிழீழத்துக்கான பொதுவாக்கெடுப்புக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா தீர்மானம் போட்டாங்க. அது தமிழ்நாட்டின் தீர்மானம், வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம், வரலாறு பொன்மகுடம் சூட்டும் சொன்ன. இப்பயும் ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் எடுத்து சட்டசபை உடனே கூட்டி அமெரிக்கா உள்நாட்டு விசாரணைங்கிற முறைக்கு தமிழனை அழிக்க முயற்சிப்படக்கூடாது, தமிழனை கழுத்தறுக்க கூடாது, பன்னாட்டு விசாரணை தான் வேண்டும். இதுதான் தமிழகத்தின் ஒட்டுமொத்த விருப்பம். இவங்க தீர்மானம் போடணும். உடனடியாக முதல்ல ஒரு அறிக்கை சிஎம் கொடுக்கணும். இதான் என்னுடைய வேண்டுகோள்.